அவ வயத்துல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. கர்ப்பமா இருக்கிறதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கர்ப்பமா இருக்கிறவங்க விளக்கேத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. ஒருவேளை பாட்டி அன்னைக்கு சொன்ன விஷயம் உண்மையா இருக்குமோ? கல்பனா கர்ப்பமா இருக்கான்னு நினைச்சுதான் இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருவேளை அவ கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா எல்லாரோட சந்தோஷமும் மொத்தமா நொறுங்கி போயிடுமே. மாமா பூஜை ரூம்ல விளக்கேத்த சொன்னதுக்கு கல்பனா ரொம்ப தயங்குனா. ஒரு பொண்ணு பூஜை ரூம்குள்ள போக தயங்குறானா அதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். அப்போ அதுதான் உண்மையான காரணமா? நிச்சயமா அவ கர்ப்பமா இருக்க வாய்ப்பே இல்லை. கல்பனா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வலுமா கல்பனாணி தானே நடந்துன்னு தனியா பேசினிருப்பாங்க. இப்ப வேதாஜி அந்த லிஸ்ட்டை சேர்ந்துட்டாங்களா? இவங்க இன்னாத்துக்கு காத்துல இப்ப படம் வரைஞ்சுன்னுக்குறாங்க. என்னன்னு கேட்போம். என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? அதே எப்போதுமே நம்ம என்ட்ரி கொஞ்சம் அதிரடியா இருக்கணும் இல்லையா, அதுக்குதான். அதுக்குன்னு இப்படியா? சரி சொல்லுங்க, என்ன மேட்ரு? என்ன மேட்டர்னா என்ன சொல்லணும்? இத தெரியுங்க எனக்கு, சொல்லுங்க. என்ன சொல்லணும்? என்ன பண்ணலாம்னு தொலைச்சி மாட்டுக்கு முன்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தினே இருக்கிறீங்களே, என்ன பிளான் பண்றீங்க அத்தை? சொல்லுங்க. நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? அத்தை வேற தனியா சொல்லணுமா? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. மைண்ட் வாய்ஸ் அப்படியே வரியா ஒன்னே இருக்குது. ஹலோ, இந்த நாகராஜ் இருக்கிறான்ல, நாகராஜ் ஐதான் பயங்கரமான ஆளுங்க. படிப்புலதான் லைட்டா வீக்கே, ஆனா இந்த ஃபேஸ் ரீடிங் மைண்ட் ரீடிங்ல எல்லாம் PhD பண்ணி பட்டம் வாங்கிருக்கலாம் பாருங்களேன். உங்க முகத்தை பார்த்தே நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுவேன். சொல்லிட்டா? இப்போ நீங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க, கரெக்டா? ஆமான்னு ரியாக்ஷன்லயே சொல்றீங்களே, சொல்லுங்க என்ன மேட்ரு? வாட் இஸ் இட், டெல் மீ. உங்களான நான் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறேன். என் பர்சனல் மேட்டர் கூட உங்கள்கிட்ட மச்சது கிடையாது இல்லை. எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக ஃபுல்லாகவே அப்படி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்ல. நீங்கள் மட்டும் ஏங்க என்கிட்ட மறிக்கிறீங்க? தாங்க இந்த பொண்ணுங்களே இப்படிதான். எங்கள் கிட்ட மட்டும் உஷாராக எல்லா விஷயத்தையும் கறந்துப்பீங்க. ஆனால் உங்கள் விஷயமா இருந்தால் மட்டும் கமுகமா அப்படியே நைஸாக எஸ் ஆகிடுவீங்க. தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்லை. ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு நம்மளுக்கு இதுல தீர்வு கிடைக்கலாம். அந்த விஷயத்தை இன்னொருத்திட்ட சொன்னா அவங்க இன்னொரு கோணத்துல யோசிச்சு நம்மளுக்கு தீர்வை சொல்லுவாங்க. நான் ஏன் உங்களுக்கு தீர்ப்பு சொல்றேன்? அந்த நாட்டாம விஜயகுமாரா இருக்க கூடாதே? சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? உங்ககிட்ட சொல்றத பத்தி ஒன்றும் இல்லைங்க. ஆனா சொன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த சொன்னா நீங்களும் என்ன தப்பா நினைப்பீங்களோன்னு பயமா இருக்குங்க. விடுங்க, இந்த பிரச்சனை என்னோடய இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் போய் உங்களுக்கு தப்பா நினைப்பேனா? என் அப்பா சத்தியமா உங்களை நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க, நீங்க இவ்வளவு தயங்குறீங்க ஏங்க? நீங்க யோசிக்கிறது கல்பனா மேட்டரா? மறுபடியும் ரியாக்ஷன்லயே ஆமான்றீங்க பாருங்க. அப்போ நீங்க கல்பனா மேட்டர் தான் யோசிச்சிருக்கீங்க கன்ஃபார்ம். கல்பனா விஷயத்தை நீங்க இவ்வளோ அக்கறையா தனியா யோசிக்கிறீங்கன்னா என்ன இருக்கும்? கல்பனா அவங்க வீட்டுக்கு போனாங்க, கர்ப்பம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்டி கிட்ட தான் யோசிச்சுட்டு இருந்தேன். புரியலையே? கல்பனாவோட கர்ப்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? அத எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க. அவ கர்ப்பமா இல்லையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.
ஏன் என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கல்பனா எல்லாரையும் ஏமாத்தி தான் கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படிங்க சொல்றீங்க? சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். அன்னைக்கு எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒருத்தவங்களோட கையை பிடிச்சு பார்த்து என்ன குழந்தைன்னு சொல்ற ஆளு. ம். ஆனா பாட்டி கல்பனாவோட கையை பிடிச்சு பார்த்துட்டு என்கிட்ட வந்து அவ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இதெல்லாம் நான் நம்பல, பாட்டியை பிடிச்சி திட்டி விட்டுட்டேன். ஆனா இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பார்க்கும்போது பாட்டி சொல்றது உண்மையோன்னு எனக்கு சந்தேகிக்க தோணுது. என்னங்க கல்பனா நீ கர்ப்பமா இருக்கின்ற விஷயத்தினால நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்குதுங்க. என் அப்பாலாம் அப்படியே 20 வயசு கம்மியாகி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டாருங்க. அவர் பாவங்க அப்படிதான் அவர் சந்தோஷத்துல கனவு உலகத்தை வாழ்ந்துனுக்குதாருங்க. இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் போய் எல்லாம் கற்பனைனா ஐயோ நினச்சி பார்த்துல பகிர்ந்துங்க. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க வந்தாங்க என்ன பண்ண சொல்லுங்க. கல்பனா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய மேட்டர் சொல்லிடுறீங்க, நான் ஹெல்ப் பண்ணாம அப்புறம் சீஸ் பிரெக்னென்ட்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அவள. ஆமா, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. இருங்க நான் யோசிக்கிறேன் இருங்க. டக்கு டக்குன்னு கேட்டா எப்படி வரும் அது? இருங்க. ஐயோ என்ன இது ரொம்ப கிரிட்டிக்கல் மாட்டாதுங்க, எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஐயோ நடா நாகராஜ் நாட் செவனே சிஐடி மாதிரிலாம் யோசிச்சு போய் போன எதுக்குறா சிடி ஸ்டக்கா இது? கர்ப்பமா இல்லையா? ஹவு டு கேஷ் த ட்ரூத்? ஐடியா என்ன சொல்லுங்க. இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து கல்பனாக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறோம். டெஸ்டா? என்ன டெஸ்ட்? அதாங்க இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வைக்க போற டெஸ்ட்ல அவங்க கர்ப்பமா இருக்காங்களான்றது 50% தெரிஞ்சிடும். அப்படி என்ன டெஸ்ட்? டெஸ்ட் நம்பர் 1 பொடி மாஸ் பண்ண போறோம். பொடி மாசா? அப்படின்னா ஏன் என்னங்க நீங்க உங்களுக்கு பொடி மாஸ்னா கூட என்னன்னு தெரியாதா? ரொம்ப ஓவரா இருக்குது. நீங்க என்ன இவ்வளவு வெள்ளம் தேடுறீங்க? அதாங்க முட்டை உடச்சி ஊத்தி அதுல வெங்காயம் மிளகாலாம் கிள்ளி போட்டு பெப்பர் சாட்ல போட்டு கரகன்னு அச்சா பொடி மாஸ் வருங்க. ஹலோ, அது எங்களுக்கு தெரியும். பொடி மாஸ் பண்றதுக்கும் கல்பனா கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? தட் இஸ் நாகா, அசால்ட் நாகா. இந்த மேட்டர் உங்களுக்கு தெரியணும்னா அடுத்த சீனை பாருங்க. ஏங்க விளையாடாதீங்க, என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. ஷோ மீ யுவர் கார்டு. இருங்க நானே வரேன். எப்படிங்க? அதெல்லாம் அப்படிதாங்க. இந்த நாகராஜ பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? எல்லாரும் வெத்தலைய வச்சு பித்தளைய எடுப்பாங்க, நான் தங்கத்தை எடுப்பேங்க. எப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுது? வேலை வெட்டி இல்லாத போது என்ன பண்ணுவேன்னு நினைச்சுக்கிறீங்க? எல்லா டிவி சீரியலையும் பார்ப்பேன், அதுல லபகுன்னு ஒரு ஐடியா எடுத்து கபகுன்னு இந்த மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணுவேன். கம் ஆன், லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஆபரேஷன் கேபி. கேபியா? அப்படினா கல்பனா நீ பிரெக்னன்ட் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா? சரி, அப்ப வாங்க. நீங்களா என்ன பண்ணுகிறீங்க? நீங்களும் வாங்க. கல்பனா நீ பிரெக்னன்ட்டா இல்லையான்னு சேர்ந்தே கண்டுபிடிப்போம். ஃபாலோ தி பேக். போய் வடை சட்டி எடுத்துன்னு வா. என்ன தம்பி? அதான் நான் பெரிய வடை சட்டை. தோ உன் வயிறு மாதிரி பெருசா இருக்குமே கடாய். போ. Keep it there. Currently, your grandfather will bring her. அப்ப போமே. நான் கேட்டனா? எப்படியும் நீங்க கேப்பீங்கல்ல. வெய்யே. ஊட்டால கிரி ஃபயர். ஐயோ. எப்படி? சூப்பர் தம்பி. This is நாகராஜ். ஓகே, சட்டை தூக்கி மேல வை. கேஷ் எண்ணெய்
கடுகு 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 தம்பி என்ன காயட்டுமே. மண்டை காஞ்சிரும் சொல்லிட்டேன். சாரி தம்பி. நான் சாரி புரியுனே. Stupid of the idiot of the nonsense of the coaches. கடுகு மேன். சரி தம்பி. Put it. 2 steps backward. ஓகே. வேலையெல்லாம் மிச்சம் பண்ணுறதுக்காக நீயே வெங்காயத்தை வெட்டி வச்சிருப்பிய. அதை போய் எடுத்துன்னு வா போ. அதை எடுத்துன்னு வரேன். இந்தாங்க. பொடி மாசுக்கு முக்கியமா என்ன தேவை? என்ன தம்பி தேவை? உன் மண்டை. முட்டை வேணியா? போய் முட்டை எடுத்துனா போ. எவ்வளவு தம்பி? எனக்கு மட்டும்னா ஒரு 3 போதும். உனக்கு ஒண்ணுனா ஒன்று எக்ஸ்ட்ரா 2 எடுத்துனா. சரி இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறேன். எத்தா போ. இந்தாங்க தம்பி. இந்த பாருண்ணா, முட்டையை உடச்சி ஊத்துறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சரி தம்பி. புரியுதா? சால்ட்டு. பொருளடே. கேஷ் த கடாய். தம்பி 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 மெதுவா மெதுவா தம்பி. பார்த்து கடாய் உடஞ்சிட போகுது. சுமாரியா? ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இப்படி தான் சமைப்பாங்க தெரியுமா? நான் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வீட்டுக்குள்ள அதிரடியான சமையல் நடந்து எல்லாருக்கும் தெரியும். அதுதான் சவுண்டே. சவுண்டு குத்து சமையல் பண்ணுங்கிறேன். என்ன சத்தம் இது? ஏதோ வாசனை வேற வருது. என்னாச்சு வீரையா? என்ன சத்தம் இங்க? அது ஒண்ணு இல்லம்மா. தம்பி பொடி மாஸ் பண்றேன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. ஹை, பொடி மாசா? நானே உங்களுக்கு பொடி மாசா ரொம்ப பிடிக்குமா? பொடி மாஸ்னா எனக்கு உயிர் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. உங்க கடையில நான் வேலை பார்க்கும்போது எங்க அம்மா தினமும் எனக்கு பொடிமா செஞ்சுதான் சாப்பாடு கட்டி தருவாங்க. பாரா, சின்ன வயசுல இருந்து பொடிமா சாப்பிட்டு வளர்ந்தவனா. அப்பனா இனிமேலே அண்ணா வீட்டுக்கு லேட்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு மல்லிப்பூலாம் வாங்கி வர தேவையில்ல. முட்டை பொடி மாஸ் வாங்கி வந்தா போதுன்றீங்க. கரெக்டா? அதேதான். யூ டோன்ட் வெரி. நான் உங்களுக்கு ஒரு ஷேர் தரேன். 50-50. தேங்க்ஸ் தம்பி. அண்ணே, ஆ, இந்த வெங்காயத்துல போட்டு வதக்கிட்டேன். இதுல சால்ட் பேப்பர் போடு. ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வாசனை சூப்பரா இருக்கு. வாசனை அப்படியே அள்ளுது. அங்க மோப்பம் முடிச்சீங்கன்னா உங்க மூக்குக்கு பாதி வாசனை தான் போகும். பக்கத்துல வந்து மோப்பம் முடியும். கரெக்ட். வருதா? அடடடடா தம்பி, நிறம், சுவை, மனம் இந்த 3மே பொடி மாசுல சூப்பரா இருக்கு. மறக்காம எனக்கு கொஞ்சம் குடிப்பீங்கல்ல? இந்த ஏற்பாடு உங்களுக்கு தானே? இல்ல இல்ல, இது எல்லாமே உங்களுக்கு தானே. நான் இப்படி கேட்டீங்க. இது வரைக்கும் எனக்கு அது வேணும் இது வேணும் என்னால நீங்க கேட்டதே கிடையாது. முதல்ல முட்டை பொடி மாஸ் கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு இல்ல இதா ஃபுல்லா நீங்களே எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வேணாம் இல்ல? எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. வெங்காயத்தை வதக்கியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஒற்றை முட்டை எடு. சூப்பர். குடுங்க நான் கிளறேன். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் பொடிமா சூப்பரா இருக்கும். இப்படி பண்றேன் மட்டும் பாருங்க. பிரமாதம். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அது ஏமா கேக்குறீங்க? தம்பி பொடி மாஸ் பண்றேன்னு சொல்லி ஒரே கூத்தடிக்குது. சரி, அது ஒண்ணு இல்லைங்க. வாய் நம்ம இருந்துச்சு. அதான் முட்டை பொடி மாஸ் பண்ணி சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டேன். அண்ணே நல்லா மூந்து பாருங்க பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. நீங்க பெரிய ஷெஃப் தாமுவா இருப்பீங்க போல. ஐயோ ஐயோ. ஏங்க
உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க முட்டை பொடி மாஸ் பண்றதுக்கு அறிவு இருக்குங்க, முட்டை இருந்தா போதும். ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு தாளிக்கிறீங்க. தாளிச்சு எடுத்து முகத்துக்கு நேரா வேற காட்டுறீங்க. யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? ஓய் ஏன் பண்ணா என்ன என்ன பண்ணா என்னவா? புள்ளத்தாச்சி பொம்பளைங்களுக்கு தாளிச்சது ஸ்மெல் பண்ணாலே கொமட்டிக்கிட்டு வாந்தி வரும் தெரியுமா? ஐயோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? எது தெரியாம போச்சே. நாம பாட்டுக்கு வாசனை பிடிச்சிட்டு இருந்தோம். நீங்க பாட்டுக்கு முகத்துக்கு புகை போடுற மாதிரி ஸ்மெல் பண்ணுங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாசம் குழந்தைக்கு ஆகுமா சொல்லுங்க? யார குழந்தைன்றாங்க? இந்த வாசம் வந்தாலே பிரெக்னன்ட் லேடிக்கு நிக்காம வாந்தி வரும். கல்பனா, இப்ப நீ வாமிட் எடுக்கிற எஃபெக்ட் கொடுக்கல, கண்டிப்பா மாட்டிக்குவ. கம் ஆன், ஸ்டார்ட். என்னாச்சு ஐயோ கல்பனா? ஐயோ முட்டை பொடி மாஸ் என்னாச்சு? என்ன? ஐயோ, எனக்கு வாந்தியா வருது, தலையெல்லாம் சுத்துது. ஐயோ என்ன நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாசனை நல்லா இருக்குது பயமா மோப்பெல்லாம் புடிச்சிங்க, இப்போ திடீர்னு வாந்தி வருதுன்றீங்க. இல்ல தம்பி, இந்த வாசனை இப்பதான் வேலையை காமிக்குது. ஓ லேட் ரியாக்ஷன். ஐயோ பார்த்து வாந்தி வருதா வந்தா பாருங்க. ஹெல்ப் பண்ணுங்க. தம்பி ஆ எனக்கு கூட தோணவே இல்லை தம்பி. என்னன்னு? புள்ளத்தாச்சி பொம்பளை பக்கத்துல இருக்கும்போது தாழ்ச்சி கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க வாந்தி எடுக்கிறாங்க. இன்னைக்கு பூரா வாந்தியா எடுத்துன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் மாசமா இருக்கிற மாதிரி இருக்கிற உனக்கு வாந்தியா வருது. போயா இட்லி வாயா, பாத்திரத்தை கழுவி வைப்போ. ரொம்ப திட்டாதீங்க தம்பி. பிசிறு தட்டுதே. இவ்வளவு நேரம் முட்டை பொடி மோசனால ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சட்டிக்குள்ள மண்டே விட்டு மோப்பம் பிடிச்சிட்டு வேதாஜி சொன்னதுக்கு அப்புறம் வாந்தி வருதுன்னு ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. மேட்ரு ஒட்லியே. வெற்றி, மாபெரும் வெற்றி. கொடுங்க. ஏங்க நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் பிளான்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், வெற்றிகளை பறிச்சிட்டோம். அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாம ஊடுறீங்களே. ஏங்க சந்தோஷப்படுற விஷயமா இது? எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம். நீங்க நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அதுதாங்க நம்மளோட முட்டாள்தனம். உண்மையை சொல்லணும்னா நாம இதுல தோக்கணும்னு தாங்க எனக்கு ஆசையா இருக்கு. கல்பனா பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு நிரூபணமாகி நம்ம வீட்டோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் நிலைக்கணும்னு தாங்க தோணுது. மத்தபடி நாம ஒரு டெஸ்ட் வச்சு அதுல அவ கர்ப்பமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவ பொய் சொல்லியிருந்தா எல்லாரும் முன்னாடியும் அவளை நிக்க வச்சு அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அவ பொய் சொல்லியிருக்க கூடாது. இந்த வீட்டோட சந்தோஷம் பறி போயிடக்கூடாது. அது மட்டும்தாங்க எனக்கு கவலையா இருக்கு. நீங்க இப்படி நினைக்கிறீங்க, அவங்க அப்படி நினைக்கிறாங்களா? நான் தைரியம் இருந்தா இந்த விஷயத்துல இப்படி ஒரு நாடகம் ஆடி இருப்பாங்க. நான் கூட ஆரம்பத்துல கல்பனா நிஜமாலுமே பிரெக்னென்ட் தான் இருக்கிறாங்க, நீங்க தான் அவங்களை தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. சோ உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக தான் இதை பண்ணலாம்னு நினைச்சானா இப்ப நானே சொல்றேங்க. she is not of the pregnantங்க, she is of the culpritங்க. அவங்க பிரெக்னென்ட்டா இல்லன்றது 50% இப்ப ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. எப்படி சொல்றீங்க? நாங்க கேள்வி இது பார்த்து தானே இருந்தீங்க. நான் பாட்டு வெங்காயத்தை போட்டு வதங்கினுறேன், ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லாம பக்கத்துல நின்று மோப்பம் முடிச்சுக்கின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒய்யோ வாந்தி வருதுன்னு ஓடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தட் இஸ் நாட் இயற்கை வாந்தி, தட் இஸ் செயற்கை வாந்தி. கர்ப்பமாகிறவங்களுக்கு தாளிகிற வாசனை ஆகாது, வாந்தி வருன்ற மேட்ரு அவங்களுக்கு தெரியலங்க. அவங்க உண்மையாலுமே கர்ப்பமா இருந்திருந்தாங்கன்னா நான் வெங்காயத்தை வதங்கின அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா இருக்கும்? வாந்தி வந்திருக்கும். வந்துச்சா வரல, அதான் ஏன் அவங்க கர்ப்பமா இருக்குது வாய்ப்பே இல்லைங்க. 50% கன்ஃபார்ம். சரி, இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். இனிமே என்னங்க நடக்கணும்? அதான் அவங்க கர்ப்பமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சே. ஹலோ, 50% தான் அவ கர்ப்பம் இல்லைன்னு நீங்களே சொன்னீங்க. இப்ப நமக்கு 100% தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை யோசிங்க. சரி விடுவோம், நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் வைக்கலாம், அதுல உங்க கர்ப்பமா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம்.
பொடி மாஸ் டெஸ்ட் மாதிரி புடலங்க டெஸ்ட். No. This is a very, very serious test. அப்படி என்ன பண்ண போறீங்க? யாருக்கு தெரியும்? என்னது? இல்ல ஏங்க ரொம்ப சீரியஸான மாட்டுருங்க. நீங்க நினைச்ச மாதிரி அப்படி எத்தம் கவுத்தம்லாம் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் யோசிச்சு பாக்குறேன். அப்படி இன்ஜின் ஸ்பார்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், இதுக்குன்னே வச்சிருக்கிறேன். அவனை போய் மீட் பண்றேன். யாரை போய் பார்க்க போறீங்க? மை ஃப்ரெண்ட் பஞ்சாயத்து. பஞ்சாயத்தாங்கிறது சரியான ஆளு. இந்த விஷயத்தை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்துல சலுக்கு 10 ஐடியா கொடுப்பான். அதை வச்சு கல்பனா நீ மேட்டர் உண்மையா இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் சொல்றேன், கல்பனாவை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணுங்கிறது நம்மளோட நோக்கம் இல்ல. அதே மாதிரி அவ பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டா நம்மளை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. டோன்ட் வரிங்க, நாளை காலைல பஞ்சாயத்தை பாக்குறேன், ஐடியாவை கேட்கறேன், அதை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஃப்ரீயா விடுங்க. ஐயோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குதே. 2வது டெஸ்ட்டை எப்படி வைக்கிறது?